பாத்தியா வீரப்பா, எல்லக்கல்ல என் நிலத்திலேயே தள்ளி வச்சிருக்கேன். ஏன் உன் நிலத்தை இன்னும் அதிகமாக்கு. போதுமா? போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கல்லு ஏன் நிலத்துல இருந்ததை பார்த்தனே, உடனே நான் செய்த வேலைன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படித்தானே வீரப்பா? பல வருஷங்களுக்கு முந்தி நடந்த சம்பவத்தை நீ மறந்திருப்ப. ஆனா நான் மறக்கல. நெல்ல வித்த பணத்தோட இருட்டுல தனியா வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு 4-5 பேர் வந்து கத்திய காட்டி மிரட்டினாங்க. அப்ப நீ எங்க இருந்தோ ஓடி வந்தேன். அவங்களை அடிச்சு துரத்தி என்ன காப்பாத்துன. அந்த நிமிஷத்திலேயே அண்ணன் தம்பி போல ஆயிட்டோம். தம்பி, என்ன வாழ வச்ச தெய்வமான உனக்காக கேவலம் இந்த வயல் என்ன என் உயிரையே தியாகம் செய்யும். இது சத்தியம், சந்தேகப்படாது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறவன் எவன் இந்த ஊர்ல இருக்கிறான்? திடீர் சந்தேகப்படுற வீரப்பரங்க இருக்கும்போது ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய ஊதாரி பசங்களுக்கு என்ன பஞ்சம்? இரு, இந்த கல்ல பிடிங்கி பழைய இடத்தை நட்டு வச்சு வந்துடுறாங்க. நில்லு தம்பி, நம்ம அன்புக்கு எல்லை கிடையாது. அதுபோல இன்னையில இருந்து நம்ம நிலத்துக்கு எல்லை கிடையாது. இந்த மிராசிதார் கந்தசாயம் பிள்ளைக்கு ஒரு பாடி கார்டு கிடைக்கல இல்லையா? யோ சின்ன தம்பி, உண்மையா தேநீரா இல்ல பொய் சொல்றீரா? ஐயாவிக்கு அப்படி நினைக்கப்படாதுங்க. நானும் தேடாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல. ஐயாவுக்கு காட்பாடிக்கு ஒரு ஆளு வேணும்னு கேட்டா போதும், அத்தனை பேரு ஐயோன்னு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. எதுக்காக கும்பிடுறானுங்களா அது எனக்கு தெரியாது. அது மட்டுமா, நம்ம ஊருக்குள்ள இருந்த வஸ்தாது பசங்க அத்தனை பேரும் கையில் இருந்த தாயத்தை கழட்டி விட்டு எரிஞ்சிட்டு சன்னியாசியா போயிட்டாங்க. எதுக்காக போனாங்களோ, இப்ப எங்க இருக்காங்களோ. அவனுக்கு போனதுக்கு ஏன் நீர் அழுது? பின்ன என்னங்க, உங்க வாட்டுக்கு வீட்டுக்குள்ள காட்டு போன மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு உலக அனுபவம் தெரியாம நான் கேட்கிறேன். இல்ல தெரியாம கேட்கிறேன். என் அனுபவம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? போய் சின்ன தம்பி, ஐயா சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டு போறேன். நீ எது சொன்னாலும் இல்லைன்னா உன் வாய் வயிறெல்லாம் கிழிச்சு வைக்கல வச்சு தச்சு அப்படியே உருட்டி விட்டுருப்ப. உருட்டியா? வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வாயாலே சொல்லுவீங்களே தவிர கையாலே செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும். யோ, உனக்கு அவ்வளவு இடம் கொடுத்து போச்சு. ஐயா, உன்னை நான் இங்க எப்படியா வச்சிருக்கேன்? வேலைக்காரனா வச்சிருக்கீங்க. அது மாத்திரமா, என் ஆஸ்தி எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சு என் அந்தரங்க கணக்கு பிள்ளையா வச்சிருக்கல. எந்த முதலாளியா ஒரு வேலைக்காரன கணக்கு பிள்ளையா வச்சிருக்கான்? இல்ல நானும் தெரியாம கேட்கிறேன். எந்த முதலாளி வந்து கணக்கு பிள்ளை வந்து வேலைக்காரனா வச்சிருக்க? கைய மடக்கு அதிகமா இருக்கிறதால். ஓஹோ, மேல போயிட்டீங்களா? கண்ணே, ஏன் இப்படி கலங்குகிறாய்? ஒன்றுபட்ட நம் இருவரையும் உலகம் பிரித்து விடும் என்றா நம்முடைய காதலை தடை செய்ய கடவுளால் கூட முடியாது. ஆனா இந்த கந்தசாமியால முடியும்டா கவலை பையன். என்ன தைரியம் முடியும் உனக்கு? வேலைக்காரியா இருந்துகிட்டு ஊடால நீ இந்த வேலையுமா செய்யற? இரு ஒன்னு சொல்றேன், மோத்த காட்டினா இல்ல முதுகுல சுடட்டுமா? சுடாதீங்க ஏசமா, சுடாதீங்க. பேசாத. நீ ஏதாவது பேசின முதல்ல ஒன்ன சுட்டுருவேன். விலகு விலகுன்ற. டேய், இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், திரும்ப மாட்டேன். திரும்ப வேண்டாம், அப்படியே உன்னை தீர்த்து கட்டி போடு. ஐயா, எதுமா எதுமா, இது நம்ம சின்னம்மா. என்ன காவேரியா? ஏன்பா நிறுத்திட்டீங்க? துப்பாக்கில தோட்டா இல்லையா? தோட்டா வரகட்டும் தோட்டா. இப்போ எனக்கு ஒரு லோட்டா தண்ணி வேணும் போல இருக்குது. ஆமா, இது என்னம்மா, இது ஆம்பளை பசங்க துணியெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற சுத்த கன்றாய் பள்ளியாவில் இருக்கிற? ஒண்ணுமில்லைப்பா, பொழுதுபோக்குக்காக ஒரு நாடகம் தயார் பண்ணி ஒத்திக்க பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல நாடகம் நடத்தி ஒத்திக்க பார்த்தப்போ என் உடம்பே தன்னால ஆடுன்னு ஆடி போச்சு. வேஷம் போட்டு விதவிதமா நடிக்கிறதுல நம்ம பாப்பா மிஞ்ச யாராலுமே முடியாது. பொருள் கூட ஆம்பளை போல இருந்தது, கேட்டீங்களா? ஆமா கேட்டேன். மூஞ்ச பாரு. முதல்ல தங்கச்சின்னு சொல்லப்படாதா? குண்டு பொண்ணு மேல பட்டுருந்துச்சுன்னா குடும்பம் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்குன்னு எடுத்து வர பேசிக்கிட்டு இருக்கிற? ஏமா போய் இதோட காதல் நாடகம் நடத்துற நீ? ஏன்பா சிங்காரிக்கு என்ன? அவளுக்கு என்ன, 5 வயசுல அனாதையா வந்து சேர்ந்தா கந்தசாமி வீட்டு சோத திங்க தெரியாம தின்னு விட்டு காலை எடுத்து வச்சு நடக்க முடியாம நவந்துகிட்டுல இருக்கிறான். நவந்துகிட்டு இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊர் மண்டபத்திடலிலே பிரபல கம்பு வீர காளிங்கன் சிலம்பு வித்த காட்டுவார். எல்லோரும் வாங்க. என்னது இப்பவே வா? ஆமாங்க ஐயா, இப்பவே அங்க போய் அந்த ஆளை புடிச்சு உங்களுக்கு அடியாள் ஆக்கிடுவோம். புரிஞ்சுக்கிச்சுங்கள? புரிஞ்சுக்கிச்சு. சரி, நீ போய் காரை ரெடி பண்ணு, நான் பரப்புறேன். சரி. அப்பாப்பா, நானும் வரேன்ப்பா. கம்பு சண்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிதான் போ. படிச்ச பொண்ணு காலி பசங்களுக்கு மத்திய கம்பு சண்டை பாக்குறதாவது. நீ பேச ரொம்ப, நான் வந்துடுறேன்.
என்னய்யா வலிப்பு வந்த மாதிரி சிரிக்கிறேன்? எங்க குருநாதரோட கம்பு விளையாடக்கூடியவன் இந்த கூட்டத்திலே யாராவது இருந்தால் தைரியமாக வரலாம். என்னய்யா என்னய்யா இரியா, ஏன் சொல்ற? என்ன சமாச்சாரம்? சொன்னானே ஆமா, இந்த கூட்டத்தில் யாராவது வீரர் இருந்தா வெளியே வாங்க. ஆமா, அதுக்குத்தான் எழுந்துச்சு. வீரன்லையா போனோம்? நீ உட்காரியா? நீதான் உட்கார்ந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. உட்காரியா? இங்க வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு ஓஹோ, இந்த கூட்டத்திலே யாருமே இல்லையா? சரி, இந்த வெற்றி மாலையை வீர குருநாதருக்கு நானே போடுகிறேன். ஜெயித்தவர்களுக்குத்தான் இந்த மாலை. ஷாபாஷ். போயிருவோமா? சும்மா இல்லையா, ஒரு கிறுக்கு பையன் பேசாம ஐயா பாத்துக்கிட்டு. சின்ன தம்பி, நமக்கு பாடி கார்டு வேணும்னு கேட்டனே, இந்த பய சரியான ஆளியா எனக்கு. எனக்கும் தெரியும். இது முடியட்டும், முடிஞ்ச உடனே கையோட கூட்டு போய் கையோட உதறாத சும்மா இருக்கியா? இந்த கம்பு சத்தம் ஏன் பத்திரவனோட பார்க்க விட மரியாதையா போய் காருக்கு அவனை அழைச்சிட்டு வாயான்ற என்னமோ கம்ப போயாங்க சீக்கிரம் போய போறான். பெரிய வீரரு கம்ப வேற துண்டு துண்டு துண்டாவது மண்டாவது தலையில அடிச்சு